இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்டர் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்ன மல்டிமீட்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மல்டிமீட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மல்டிமீட்டரோட கம்பேரிசனும் சரி, ஒரு பிகினர்ஸுக்கு எந்த மல்டிமீட்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எது சீப் அண்ட் பெஸ்ட்டு, அட்வான்ஸ்டு லெவலில் போக சொல்ல எந்த மாதிரி மல்டிமீட்டர் வாங்கலாம், இப்படி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டு மல்டிமீட்டர்னு சொல்லலாம், இல்லை நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு மல்டிமீட்டர்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மல்டிமீட்டர் வாங்கியிருக்கிறேன். பட் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்து ஆல்ரெடி ரெஃபர் பண்ணவங்க மூலயமா வாங்கின ஒரு மல்டிமீட்டர்னு சொல்லலாம். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். என்ன மல்டிமீட்டர்னு காமிச்சிடுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். சன்ஷைன், ஓகேங்களா, சன்ஷைனோட ஆட்டோ டிஜிட்டல் மல்டிமீட்டர். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா dt17n, ஓகேங்களா, dt17n. ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் கொடுத்துறாங்க, சன்ஷைன் சொல்லிட்டு, ஆட்டோ டிஜிட்டல் மீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆட்டோ டிஜிட்டல் மீட்டர் தான். அதுக்கடுத்து அதோட அட்வான்டேஜஸ் அது எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன், வித்தவுட் அட்ஜஸ்டட் டெம்பரேச்சரும் இதில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ என்னென்ன இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ரிப்பேர், அப்ளிகேஷன் ரிப்பேர்ஸ், ஹோம் ஒயரிங்கு, ஹாபி ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ பேக் சைடில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் ரேஞ்சும் கரண்ட் ரேஞ்சும். வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 700, டிசி வந்து 1000 வோல்ட்டும். கரண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர் 10 ஆம்பியர், ஏசிலையும் சரி டிசிலையும் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஏசி வோல்ட்டு, டிசி வோல்ட்டு, ஆம்பியரு, பஸ்ஸர் மோடு, டயோடு மோடு. ஸோ இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்சிவி மோடு. இப்போ அப்படியே பேக் சைடில் பார்த்துருவோம், பேக் சைடெலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சைட்லலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சன்ஷைன் பான் ஃபார் மொபைல் ரிப்பேர். ஸோ மொபைல் ரிப்பேருக்காக கொடுத்துருவோம், அந்த மாதிரி போட்டுருக்காங்க. பேக் சைடில் பார்த்துருவோம். இப்போ அப்படியே பேக் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜில் என்ன இருக்குது, அப்புறம் ஏசி வோல்டேஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸு. ஸோ கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதுக்காக ஃப்ரீக்வன்சி, ரெசிஸ்டர், டெம்பரேச்சர் ரேஞ்சு, இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எங்கே மேனுஃபேக்சரிங், அந்த மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ப்ரைஸ் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 days 3 days இருக்கும். மேக்ஸிமம் இன்னும் அதிகமாகலாம் யூஸ் பண்ணல, ஒரு 2 days இல்லை 3 days. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக செக் பண்ணியிருப்பேன். ஃபுல் யூசேஜுக்கெலாம் இன்னும் எடுத்துகிட்டு வரல இதை. அதேமாதிரி ஒரு சில மல்டிமீட்டரில், நிறைய மல்டிமீட்டர்னு சொல்லலாம், இந்த ஃபேக் ப்ராடக்ட்டும் வருது. ஸோ அதை வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. நீங்கள் வாங்குகிற இடம் ஒரு கரெக்டான மெட்டீரியல் தான் தருவாங்க, இல்லை நிறைய ஃபேக் இல்லை காப்பி ஐட்டம்ஸ் தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரி, மீட்ரு வந்த உடனே சரி அது காப்பியா இல்லை ஒரிஜினல்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து என்னென்ன வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த ப்ரோபுமே எனக்கு செமையாக இருந்துச்சு, அதையுமே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோபு கொடுத்துருந்தாங்க, மீட்டரையும் காமிச்சிருவோம். இது வந்து கவரில் பேக் பண்ணி தான் இருந்தது, அந்த கவர் கூட இதுலேயே தான் இருக்கும். ஸோ வந்திருந்தது எப்படின்னா இந்தமாரி கவரில் பேக் பண்ணி தான் வந்துருந்தது, ஓகேங்களா. ஸோ கவரில் பேக் பண்ணி தான் வந்தது. அதுக்கடுத்து வாரண்டி கார்டு, இந்த வாரண்டி கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 year வாரண்ட்டி, ஓகேங்களா, 1 year வாரண்ட்டி. இது அதனால தான் சொல்கிறேன், வாரண்டிலாம் இருக்கிறதுனால தான். ஸோ கரெக்டான ப்ராடக்ட் தான் வாங்குறோமா இல்லை டூப்ளிகேட் வாங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி வாங்கிக்கிங்க அப்படின்றேன். ஸோ வாரண்டி கார்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல், இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல். அதுக்கடுத்தது இன்னொரு ப்ரோபும் இருக்கும், அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கான ப்ரோபு. ஸோ இந்த கேபிள் தான் அது, டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கான கேபிள். டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கான கேபிள் நம்மளுக்கு இதிலே கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோபு, ஓகேங்களா. ப்ரோபு வந்து வேறு லெவலுன்னு சொல்லலாம். இந்த சேஃப்டி பர்பஸுக்காகவும் சரி, ஓகேங்களா. ப்ரோப்லேயுமே எல்லா இதுவுமே ஆட் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்படி தான் இருந்தது. இந்த நீடில் பாருங்கள், ப்ரோபோட நீடில் அவ்வளோ ஷார்ப்னஸ் இருக்கும், ஓகேங்களா. ஓரளவுக்காச்சும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாதி வரைக்கும் தான் நார்மல் எல்லா மல்டிமீட்டர்லையும் இருக்கும் போதே திக்னஸ் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஊசி இருக்குல்ல, ஊசி மாரி இருக்கும் பாருங்கள். ஸோ இதனால் என்னென்னா நம்ம மைன்யூட்டான இடம்லாம் ரொம்ப செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில, பட் ஆனால் வேறு லெவல் ப்ரோப் இது. நான் இதுக்காக ஆல்ரெடி வச்சுருந்த மல்டிமீட்டர்லேயும் சரி, இந்த மல்டிமீட்டர்லேயும் சரி, நம்ம ப்ரோப் இதுக்காக தனியாக வாங்கின போல இருக்கு. ஏன் அப்படின்னா லேப்டாப்போட பேட்டரி செக் பண்ணுவோம். ஸோ லேப்டாப்போட பேட்டரி வந்து ரொம்ப சின்ன கேப் தான், மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. லேப்டாப்போட பேட்டரி வந்து ரொம்ப சின்ன கேப். ஸோ இதுக்காகவே நம்ம ப்ரோப் வந்து ஒரு 200 கொடுத்து வாங்கியே ஆகணும்னு நினச்சேன். ஆனால் இந்த மல்டிமீட்டரில் இந்த ப்ரோப் வந்ததுக்கப்புறம் அந்த 200 வந்து மிச்சம், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஓகே, ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் தெரியுதுங்களா, பாதிக்கு மேலே பாருங்கள் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ வேறு லெவல் ப்ரோப் இது. ஓகே, 2 ப்ரோப்னே பார்த்துட்டோம். ஸோ ஒரு ப்ரோப் வந்து இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கான வந்த ப்ரோபு, இன்னொரு ப்ரோப் வந்து நம்மளுக்கு நார்மலாக எப்போவுமே வர ப்ரோப்பு. இப்போ மல்டிமீட்டருக்கு வருவோம். மல்டிமீட்டர். ஓகே, மல்டிமீட்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிராண்ட் நேம் தான் சன்ஷைன் dt17n டிஜிட்டல் மல்டிமீட்டர். பெரிய டிஸ்பிளே, பெரிய மல்டிமீட்டர் சொல்லலாம். இது ஒரு பாக்கெட் சைஸ் மல்டிமீட்டர் அப்படிலாம் கிடையாது. ஒரு இடத்துல வந்து எந்த நேரமே ஒரு லேப் மாரி ஒரு ரூம் மாரி வச்சுருக்கிறீங்களா, அந்த இடத்துல எந்த நேரமே இருந்து ஒர்க் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு ஷூட் ஆகுறதுன்னு சொல்லலாம். மற்றபடி பேக்கெட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சின்ன மல்டிமீட்டர் இல்லை வெயிட் கம்மியான மல்டிமீட்டர் இல்லை ஸ்லிம்மான மல்டிமீட்டர் அதெல்லாம் இது கிடையவே கிடையாது. சர்வீஸ் பண்ணுற இடத்துல ஒரு பெஸ்ட்டான மல்டிமீட்டர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மல்டிமீட்டர் வாங்கிக்க. இல்லை பாக்கெட் சைஸாக வேணும் எனக்கு அப்படின்னா இந்த மல்டிமீட்டர் நீங்கள் வாங்காதீங்க. பாக்கெட் சைஸில் நிறைய மல்டிமீட்டர் இருக்குது, அந்த மல்டிமீட்டர் போயிடுங்க. ஸோ ஒரு பிராண்டடில் ஒரு பெஸ்ட்டான மல்டிமீட்டர்னும் நான் செக் பண்ண வரைக்கும், இன்னும் இதோட ரிவ்யூஸும் போகிறேன். இது வெறும் அன்பாக்சிங் வீடியோ தான். அடுத்தடுத்து செக் பண்ணிட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எதெல்லாம் இதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே ரிவ்யூவில் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு நடந்ததையும் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கெட் டாப்னு சொல்லிட்டு இந்த பேட்டரி கொடுத்துருந்தாங்க, ஹெவி டியூட்டி. ஸோ இதில் பேட்டரி போடுற பிளேஸ்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெரிய இதுலாம் இல்லை. இங்கே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணோம். அதையுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். சும்மா எதனா டெஸ்டர் இருந்தால் கூட போதும். உங்கள்கிட்ட டெஸ்டர் இல்லை ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி இருந்தால் போதும், ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவும் ரொம்ப டைட்லாம் இல்லை, நார்மல் டைட்டில் தான் இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்க சொல்ல அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டேன், அப்படியே எடுத்த வேண்டி தான். ஓகேங்களா, எனக்கு வந்த பேட்ரி வந்து இது. ஓகேங்களா, வந்த பேட்ரி வந்து இது. ஆனால் இதில் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை, டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. பேக்கிங்லாம் செம்மையாக இருந்தது, மல்டிமீட்டரும் சரி இதுவும் சரி. ஓகேங்களா, நல்ல பபுள்ஸ் போட்டு தான் சுற்றிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா வாரண்டி கார்டில் டேட் ஆஃப் பாருங்கள் 2021 இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டு ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி மீட்டர்லாம் பக்கா ஒர்க்கிங்க. உங்களுக்கு இதை ஆன் பண்ணியும் காட்டுறேன். அதனால் பேட்டரி ரொம்ப நாள் இருந்தனால டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து வெறும் 9 வோல்ட் பேட்டரி, இது வெறும் 7 வோல்ட்டு தான் வருது. ஸோ என்கிட்ட இருக்கிற பேட்டரி போட்டேன். ஓகேங்களா, இது என்கிட்ட இருக்கிற பேட்டரி. இதிலே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து ப்ளஸ், இது மைனஸ். உள்ளேயே நீங்கள் பேட்டரி இன்சர்ட் பண்ண சொல்லியே கொடுத்துருவாங்க. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி தான் இன்சர்ட் பண்ணுறதும். ஸோ இந்த சைடு புல் பண்ணிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ண வேண்டியதான். ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படிலாம் இல்லை. எதுக்கு வேணால் ஒரு தடவை நான் இன்சர்ட் பண்ணி கூட காமிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு நடந்தது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு இருந்தேன். ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் இன்சர்ட் பண்ணுறதும். எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. ஏன்னா ஒரு டெஸ்டர் வச்சு அப்படியே ரிமூவ் பண்ண வந்துடும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். இப்போது ப்ளேஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நானே கூட இப்படி லோட் பண்ணோம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் லோட் பண்ண சொல்ல இப்படி இந்த பக்கம் வச்சு லோட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இந்த பக்கம் வச்சு லோட் பண்ணாதீங்க. லோட் பண்ண சொல்ல இப்படி வச்சு லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தருதுங்களா, இப்படி வச்சுட்டு ஸோ பேக் சைடு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் லோட் பண்ணிட்டேன். அதேமாதிரி ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும். உள்ளே ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ப்ளஸ் மைனஸ் நல்லாவே தெரியும். அதுமாதிரி லோட் பண்ண சொல்ல இப்படி வச்சு லோட் பண்ணாதீங்க. இந்த பக்கம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வச்சுட்டு பேக்கை வந்து லோட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ஈஸியாக இருந்தது, நான் இப்படி தான் லோட் பண்ணேன். என்ன நானே தப்பாக போடுறேனோ இருங்க பார்த்துட்றேன். ஆமாம், நான் தான் உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி லோட் பண்ணிங்க, பேக் சைடில் லோட் பண்ணிங்க. பேக் சைடில் லோட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ திரும்ப ஒரு தடவை நல்லா சொல்லிடுறேன் பாருங்கள். இப்படி வச்சுட்டு ஸோ இப்போ அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியதுதான். கரெக்டாக வச்சுட்டு அப்படியே ஃப்ரண்ட்டு இப்போ ஓகேங்களா, ஃப்ரண்ட் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ லோட் ஆகிடுச்சு. பேட்ரி வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. அந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். எல்லாம் ஒரு 2-3 தடவை எடுத்து போட்டிருப்பேன். ஓகே ஆகிடுச்சு. இது பேக் சைடு ஸ்டாண்டுமே நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஆன் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஓகே கரெக்டாக தான் நான் பேட்டரி வந்து போட்டிருக்கிறேன். இந்த பேட்டரி போட சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பீப் சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. பீப் சவுண்டு வந்து நிற்கவே இல்லை, பீப் சவுண்டு வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் பேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. வோல்ட்டு செக் பண்ண சொல்லி இது வெறும் 7 வோல்ட்டு தான். இப்போ நான் போட்டிருக்கிற பேட்டரி நியர் 9 வோல்ட் வந்துருச்சு. இதில் வேறு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏசி, டிசி, இந்த மில்லி வோல்ட்டு, அதுக்கப்புறம் டயோட் மோடு, பஸ்ஸர் மோடு, அப்புறம் ஹெர்ட்ஸு,
ஓகேங்களா. இப்படி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்மளுக்கு இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸும் இருக்குது. அதேமாதிரி பேக் லைட்டும் நமக்கு இருக்குது. ஏன்னா நானுமே இதில் பேக் லைட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்க்க சொல்லி பேக் லைட் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். சரி, பேக் லைட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த ஓல்டு பட்டனை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, பேக் லைட் வந்துருச்சு. ஆனால் எந்த நேரமும் பேக் லைட் இல்லை, ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பேக் லைட்டும் போயிடுச்சு. ஸோ ஒரு டார்க்கான பிளேஸில் இருட்டான இடத்துல வந்து இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு தேவை, வேல்யூ வந்து பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த பேக் லைட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து லைட் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம் மல்டிமீட்டர் வந்து. அந்த சமயத்தில் ஒரு வேளை ஏதோ ஒரு சமயத்தில் வந்து லைட் இல்லாத இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஓல்டு பட்டன் ரொம்ப ரொம்ப இந்த பேக் லைட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமையும் ஸோ இப்போ இங்கே டயோடு மோடுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா, டயோடு மோடில் 2-3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து ரெசிஸ்டர் செக் பண்ணுற மோடில் இருக்குது. இதுவே செலக்டை செக் பண்ணோம் அப்படின்னா பஸர் மோடு, திருப்பி செலக்டை செக் பண்ணோம் அப்படின்னா டயோடு மோடு, திரும்ப செக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நார்மல் இதுக்கு அடுத்த மோடுக்கு போயிடுது. ஸோ திரும்ப வந்து ரெசிஸ்டர் மோடுக்கே வந்துடுது. ஸோ இந்தமாதிரி ஒவ்வொரு மோடுக்கும் நம்ம இந்த செலக்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக செக் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து ஓல்டு பட்டன். ஸோ ஓல்டு பட்டன் வந்து அந்த வேல்யூ அப்படியே ஓல்டு பண்ணுறது. இதுவே ஓல்டு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து அந்த பேக் லைட் வந்து வந்துடும். ஓகேங்களா, பேக் லைட் வந்து வந்துடும். இதுக்கு அடுத்து ரேஞ்சு அந்த வேல்யூவுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன், அப்புறம் இந்த மினிமம் மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸு, அப்புறம் இந்த ஹெர்ட்ஸ் ஆப்ஷனு, இது எல்லாமே அடுத்தடுத்து நான் ரிவ்யூவில் இன்னும் ரொம்ப டீப்பாகவும் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ப்ரோபு வந்து வேறு லெவல். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோபு வந்து நீங்கள் இந்த மல்டிமீட்டர் வாங்கிட்டு ஒரு ப்ரோபு தனியாக வாங்கினோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ நம்மளுக்கு புதுசாக ப்ரோபு கொடுக்க சொல்லி பாருங்கள், அதோட சேஃப்டிக்காகவே ஸோ அந்த கேப்ஸும் சரி, அந்த நீடில் உள்ள கேப்ஸும் சரி வேறு லெவல்னு சொல்லலாம். இந்த மீட்டரை வந்து இந்த மாதிரி சைடில் பார்க்க சொல்ல மட்டும் கொஞ்சம் டிம்மாக இருந்தது. ஓகேங்களா, இந்த டிம் வந்து தருது. இது ஃபோன்லேயும் ஃபோனில் பார்க்க சொல்லியும் சரி, நார்மலாக பார்க்க சொல்லியும் சரி, சைடில் இருந்து பார்க்க சொல்ல கொஞ்சம் டிம்மாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம ஆப்போசிட்டில் தான் மீட்டர் வச்சுருப்போம், அதனால் இந்த பிரச்சனை மேக்ஸிமம் தெரியாது தான். பட் இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு திடீர்னு ஒரு சைடில் பார்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் டிம்மாக இருக்கிறது, அந்த இடத்துல அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த பேக் லைட் ஆன் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு பெருசாக இருக்காது. ஸோ இதுதான் அன்பாக்சிங் வீடியோ, இந்த மீட்டருக்கான அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ், ஆமாம் ப்ரைஸும் சொல்லாமல் விட்டுற போகிறேன், ஏன்னா நிறைய பேர் ப்ரைஸும் கேட்பீங்க. நான் வாங்க சொல்ல கரெக்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். 12 நவம்பர் 2023 இன்றைக்கான நான் ப்ரைஸ் நான் அவங்க சொல்ல பார்த்தீங்கன்னா 1600க்குள்ளே தான் வந்துச்சு. ஓகேங்களா, 1500லேருந்து 1600க்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எனக்கு வந்துச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த மீட்டர் வாங்குறீங்கன்னா தாராளமாக ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நீங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கு தாராளமான பெஸ்ட்டான மல்டிமீட்டர்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே வேறு மல்டிமீட்டர் இருக்குது, நிறைய லோக்கல் பிராண்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த பிராண்டில் இந்த ப்ரைஸுக்கு ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட நிறைய பேர் நிறைய மல்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த மல்டிமீட்டர் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மல்டிமீட்டர் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் எல்லோ கலர் மல்டிமீட்டரும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது முன்னாடி இப்போ செகண்ட்ஸில் ஒரு மல்டிமீட்டர் வாங்கினேன், அந்த மல்டிமீட்டர் கூட முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இது இல்லாமல் ஒரு 4-5 மல்டிமீட்டர் வச்சுக்கிறேன். அந்த 4-5 மல்டிமீட்டரும் சேர்த்து எது பெஸ்ட்டு, எது ஒஸ்ட்டு, எது பிகினர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஷைன் dt17க்காக ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். அடுத்த வீடியோவில் ஃபுல் ரிவ்யூவும் பார்க்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.